பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சின்ன கதை வேதத்தில் ஒரு இளம் ஊழியரோடு இணைக்கப்பட போகுது. அந்த ஊழியர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ரியான் இவன் ஒரு இளம் ஓட்டப்பந்தய வீரன். நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றிருக்கிறான். இந்த ரியான் ரொம்ப திறமைசாலி, சளைக்காமல் ஓடக்கூடியவன். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கூட்டத்தில் யாராவது அவனை உற்சாகப்படுத்தினா, ரியான் சூப்பர்டா, ரொம்ப நல்லா ஓடுற அப்படின்னு சொன்னால் வேகமாக ஓடுவான். ஆனால் யாராவது அவனை கேலி பண்ணாலோ அல்லது அவனை கிண்டல் பண்ணாலோ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சோர்ந்து அப்படியே ஓடுறத ஸ்டாப் பண்ணிடுவான். இப்படி இருக்கும்போது தான் ரியானுக்கு ஒரு முக்கியமான போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. எல்லா பிளேயர்ஸும் ஓடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த நாளில் ரியானும் ரொம்ப உற்சாகமாக ரெடியாக இருந்தான். ரியான் ஓடிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருந்த சிலர் இவனை பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இவனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு கத்திட்டு இருந்தாங்க. இதை கேட்ட உடனே ரியானோட வேகம் குறைஞ்சிச்சு. இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ரியானோட கோச் ஒரு பெரிய அட்டை ஒன்று எழுதி அதை அவன் பார்க்குற மாதிரி உயர்த்தி காட்டினாங்க. அதில் என்ன எழுந்திருந்துச்சு அப்படின்னா, பார்வையாளரை பார்க்காத லக்கை பார் அப்படின்னு எழுதிருந்துச்சு. பயிற்சியாளரோட அந்த வார்த்தையை பார்த்ததும் ரியானுக்கு புதிய தெம்பு ஒன்று வந்துச்சு. மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் தன் பயிற்சியாளர் காட்டிய அந்த லக்கை நோக்கி ஓடி முதலிடம் பிடிச்சான் ரியான். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த ஓட்டப்பந்தய வீரனை போல தாங்க தீமோத்தேயும் ஏபேசு சபையில் பல சவால்களை சந்தித்தார். எஸ், அந்த இளம் ஊழியன் வேறு யார் இல்லை, தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபனாக இருந்தனால பலர் அவனை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரோட பயிற்சியாளர் அப்போஸ்தலர் பவுல் தூரத்தில் இருந்து அவருக்கு எழுதிய கடிதம் தான் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேக்கு பல அறிவுரைகளை வழங்கினாங்க. அதில் 5 அறிவுரைகளை என்னெல்லாம் சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுடன் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு என்று அறிவுரை வழங்கினார். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சபையை கவனிக்கிறதுக்கு முன்னால் உன்னை நீயே கவனித்துக்கோ அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு. நீ பிறருக்கு போதிக்கிறதுக்கு முன்னால் உன் சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறத பார்க்குறோம். 3வது பார்த்திங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேக்கிட்ட நீ உன்னோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறுறாரு. பவுல் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் பேசல, தீமோத்தேயோட சரீர பலவீனத்திலையும் அக்கறை காட்டினார் அப்படிங்கிறத இதில் வாசிக்கும் போது என்னால் புரிந்து கொள்ள முடியும். 4வது பார்த்திங்க அப்படின்னா தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. தீமோத்தேயு சில நேரங்களில் அடிக்கடி சோர்ந்து பயந்து போய் ஒரு பலவீனத்தோடு உட்காந்துருவார். இதை அறிஞ்ச பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எஸ், நம்ம தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடுக்கல. நமக்கு பயம் வரும்போது, யாராவது நம்ம சுற்றில் இருக்கிறவங்க கிண்டல் பண்ணும்போது, நம்ம தேவன் கொடுத்த திறமையும் வரத்தையும் மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறாங்க.
அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து இதை வாசிங்க. நியாயப்பிரமாணம் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது? நிறையா பவுல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 13 பேருக்காக தான் அது நியமிக்கப்பட்டிருக்கிறதா எழுதியிருக்காரு. அப்புறம் உண்மையான போதனைகளின் நோக்கம் என்ன, பொய் போதனைகளின் நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாமே அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், எவ்வளோ காரியங்கள் ஒரு இளம் ஊழியருக்கு எழுதப்பட்டிருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு இளம் ஊழியர், ஒரு சர்ச் லீடர் அண்ட் பீஸ் அப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. இதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதவிக்காரர்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்க எப்படி ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறாரு. இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிநபர் தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு இளம் ஊழியருக்காக எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வாசிக்கும்போது என்னால் அறிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 10 அறிவுரைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. எதுக்கெல்லாம் நீ விலகி இருக்கணும், எதுக்கெல்லாம் நீ முன்மாதிரியாக இருக்கணும், எதுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முதிர் வயது உள்ள ஒருத்தங்களை எப்படி நடத்தணும், விதவைகளை எப்படி நடத்தணும், ஒரு புருஷனை எப்படி நடத்தணும்னு சொல்லி எல்லாமே தெளிவாக தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்கிறாரு. பண ஆசைனா என்ன, ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கிறத பார்க்குறோம். நீங்களும் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அதனால் இதை அதிகமாக வாசிங்க. கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.